சேர என்ன பண்ணுறாரு, வழக்கத்துக்கு மாறா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே சோழனும் பல்லவனும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னண்ணா சீக்கிரமாக வந்துட்டேன்னு கேட்க, இல்லைடா எங்கள் பில்டிங் ஓனர் இருக்கார்ல, அவங்க பையனுக்கு காது குத்துன்றாங்க. இதை கேட்டு 2 பேர் சிரிக்கிறாங்க. என்னது பில்டிங் ஓனர் பையனுக்கு காது குத்துறாங்களாம்? அவரே வயசானவர், அவங்க பையனுக்கு காது குத்துறாங்க, இல்லை பேரனுக்கு காது குத்துறாங்களா? மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு அவங்க அண்ணனை கேட்குறாங்க. இல்லைடா என்னை ஏன்டா அது மாதிரி பண்ணுறீங்க? அவங்க பையனுக்கு தான் காது குத்துறான், நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதனால நான் கிளம்புறேன்டா, வீட்டை பார்த்துங்கன்றாரு. பல்லவன் சொல்கிறேன், இல்லையே அண்ணன் வந்து வழக்கத்துக்கு மேலே ஏதோ ஒன்று பண்ணுது, நம்ப முடியலையே, ஏதோ மழுப்பி மழுப்பி பேசு, ஒன்றும் புரியல அண்ணா, இதில் ஏதோ விஷயம் இருக்குன்னா அப்படின்னு சோழன்கிட்ட சொல்லியிருக்கான். சோழனும் ஆமாம்மா எனக்கு நல்லா தெரியுதா, அண்ணன் வந்து பொய் சொல்லிட்டு எங்கேயோ போகுது, நம்ம ஃபாலோ பண்ணின்னு போகலாம் அண்ணா, அண்ணன் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சேரனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ தான் தெரியுது நம்ம சேரன் வந்து சந்தா வீட்டிலேருந்து வெளியே வராரு. சந்தா இவரும் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. சோழனும் பல்லவனும் சொல்கிறாங்க, பத்தியாண்ணா அண்ணன் எவ்வளோ கேப் மாதிரி தானே பண்ணுது பற்றியா, திருட்டு தானே நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வேலை பண்ணுது பற்றியா, இதுங்க 2த்துக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி விடுடா பல்லவா, அண்ணனாச்சும் ஜாலியாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில் தான் எதுவும் நடக்கலை, அண்ணன் வாழ்க்கையில் ஏதாச்சும் எதனா நடக்கட்டுமே, அது வச்சு சந்தோஷப்பட்டுமே, நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கு, அது சந்தோஷம் நம்ம கெடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மலே சோழன் எப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரோ அதே மாதிரி நம்ம நிலாவும் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே வராங்க. யோசனை பண்ணிட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்க. வண்டி தடுமாறி கீழே வந்துடுறாங்க. லேசாக கையும் சராச்சிக்குது, அடிபட்டுடுது நிலாவுக்கும். நிலா ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த இடத்துல ராகவ் கிட்ட அந்த டிசைன்ஸ்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் டிசைன்ஸ் எதுவும் பார்க்காது, நிலா மூஞ்ச பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்காரு. கூட வேலை பார்க்குற பொண்ணு கவனிச்சுட்டு, ஓஹோ இவங்க 2 பேருக்கு ஏதோ சம்திங் நடக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நிலாவுக்கும் லேசாக புரியுது இந்த ராகவ் ஏதோ நம்ம கிட்ட பேச வரான்ட்டு. ஒருவேளை இந்த ராகவ் வந்து நிலாவை லவ் பண்ணுறதான் நான் நினைக்கிறேன் மக்களே. அது எப்படி சொல்கிறதுக்குன்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ராகவோட காதல் நிலா ஏற்றுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ராகவுக்கு தெரியாதுல நிலா கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு, அதுவும் ஃபேக் கல்யாணன்றதும் அவருக்கு தெரியாது. இது தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ப்ரொபோஸ் பண்ணிடுவாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நடேசன் பேச்சு வந்து நிலா கேட்பாங்க, அது மாதிரி நிலா பேச்சும் நடேசன் கேட்குறாரு. 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மாமனார் மருமகளுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நம்ம நடேசன் வந்து நிலா கிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி, அம்மா சோழன் வந்து ஏதோ வீம்பு பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு உன்னை விட்டா யாரும் கிடையாது, அவன் வந்து உன் மேலே பைத்தியமாக இருக்காம்மா, அவன் எல்லாம் தப்பு பண்ணி தான் மன்னிச்சிரு, அவசரப்பட்டு உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான், உனக்கு சேஃபாக இருக்க தான் அதை பண்ணான், ஏதோ வாழ்க்கையில் ஏதோ தப்பு நடந்து போச்சு, அவன் வந்து உன்னை சின்சியராக விரும்புகிறாம்மா, நீ இந்த ஈகோலாம் விட்டு கொடுத்து போமா, டைவர்ஸ்க்கு நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டான், அதை பற்றி நீ பெருசாக நினைக்காத, அவன் இன்னும் விரும்புகிறான், ஒருவேளை இப்படி சொன்னாலாச்சும் நீ மனசு தெரிந்து அவனை விரும்புன்னு சொல்லிட்டு இந்த முட்டா பையன் ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கான். அவன் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன், உன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல, நீ வந்து சோழனை விரும்புறியா என்னன்னு தெரியலமா, அப்படி நீங்கள் 2 பேரும் விரும்பி சேர்ந்துருந்தீங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆளாக நான் தாம்மா இருப்பேன், எதுவாக இருந்தாலும் உன்னோட முடிவு தான் இருக்குது, ஏன்னா அது உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, ஏதோ என் மனசுக்கு பட்டுச்சுமா நான் சொன்னேன், அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்கோமா, ஆனால் நீயும் சோழனும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கம்மா, இதாம்மா என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு நடேசன் நிலா கிட்ட பேசுகிறாரு.